குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிய விட்டு சிவாங்கி விலகுறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பரவுன எல்லா செய்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சிவாங்கி. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சின்ன திரையில பிரபலமான நிகழ்ச்சிகள்ல ஒன்று தான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மனசுல 1000 சோகங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா தான் நாங்கள் வாய் விட்டு சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவான விமர்சனங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த சீசன் தான் அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்கள பெற்றிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 3 சீசன்லயுமே கோமாளியா இருந்த சிவாங்கி இந்த சீசன்ல குக்கா வந்திருக்காங்க. ஸோ இதனால நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. காமெடிக்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணா போவீங்களா? அப்படிங்கிற மாதிரியும் சிவாங்கிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செஃப்லாம் நடந்துக்கிறாங்க. ஒருதலை பட்சமா அவங்க ரிசல்ட்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த வாரம் விஷால் மற்றும் சிவாங்கி 2 பேருமே அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல இருந்தாங்க. விஷால் எலிமினேட் செய்யப்பட்டாரு. சிவாங்கி காப்பாத்தப்பட்டாங்க. இதனாலேயே சிவாங்கி மேல அதிகமான வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. நெறைய பேர் சிவாங்கி இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிய விட்டு விலகுறாங்க. அவங்க அம்மாவுக்கு சிவாங்கி இதுல குக்கா கலந்துக்கிட்டது சுத்தமா புடிக்கல அப்படிங்கிற மாரி நெறைய செய்திகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே இருந்துச்சு. இந்த எல்லா செய்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கு வித் கோமாளி ஷெட்ல ஷூட்டிங்ல இருக்கிறப்ப எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை தான் சிவாங்கி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி பரவுன எல்லா செய்திகளுக்குமே இப்போ இந்த ஒரு புகைப்படம் மூலமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.